எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் தமிழ் கிரேக். இப்போ நம்ம காலை டிஃபன் சூப்பராக செய்யலாம். காய்கறிகளை வச்சு வாங்க பார்க்கலாம். கடாயை வச்சாச்சுங்க. உங்களுக்கு நெய் பிடிக்குங்கிறவங்க நெய் போட்டுக்கோங்க. நெய் போடலைன்னா நல்லா இருக்காதா அப்படின்னா நல்லா தான் இருக்குங்க. கொஞ்சம் போட்டுக்கோங்க. கேரட்டு, குடமிளகா, முள்ளங்கி, பீன்ஸு, முட்டைக்கோஸ் வாங்கப்பா போட்டுட்டு காயில் அரை உப்பு மட்டும் போட்டுக்கோங்க மக்களே. அரை உப்பு போட்டுக்கிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக அந்த காயோட டேஸ்ட்டு அப்படியே நமக்கு தெரியும். இல்லைங்க எனக்கு ஒரு உப்பு நிறையா வேணுங்க, உப்பு எங்களுக்கு இல்லைன்னு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்டால் ஒரு 3/4 உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. ஏன்னா அப்போ தான் அந்த காயோட சத்து வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும், டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். அதனால தான் சொல்கிறது. கொஞ்சம் முருங்கைத்தலை மக்களே, முருங்கைத்தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. முழுசாக வதக்கிடாதீங்க, வேக வச்சிடாதீங்க. முழுசாக நமக்கு வேக வேண்டாம், அரைவாசிக்கு மேலே தான் இருக்கணும். அப்படி நமக்கு சாப்பிடும்போது நறுக்குன்னு அந்த காய் வந்து தட்டுப்படணும் நம்ம பல்லுக்கு. அப்போ தான் சத்தும் கூட. காலையில் உணவு சூப்பர், நல்லா இருக்கும் மக்களே. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ நிறையா இருக்குது மக்களே, பாருங்கள். நம்ம வீடியோ போட்டுருக்குறேன். இது அரைவாசி தான் வேகணும். நம்ம மக்களுக்காண்டி நான் 3/4 வாசி வேக வச்சுருக்கிறேன். போதும். இந்த டயத்தில் குருமிளகு, இதுக்கு வேறு பொடி இல்லை, குருமிளகு தான் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு காரம் குருமிளகு கம்மி பண்ணிக்கலான்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வேறு காரம் வேறு எதுவுமே போடலை. மசாலா வேணும் எங்களுக்கு அப்படின்னா சாட் மசாலா வேணால் போட்டுக்கோங்க. ஏன்னா இதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதான் மக்களே. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக நல்லா பொடுசாக வெட்டி கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. தூவி 2 கிளறி விட்டுக்கோங்க. அது அப்படியே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தலைக்கு இதுக்கு அவ்வளோதான் மக்களே. 2 முட்டை வேக வச்சுருக்கிறேன் பாருங்க. 2 முட்டை இருங்க பார்க்கலாம். காலை டிஃபன் டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நல்லா சத்தானது மக்களே. டயட்டில் அங்கே இருக்கிற உடம்பு அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உணவுகளெல்லாம் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் என்னென்ன நல்ல காய்களாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். எல்லோரும் மக்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணணும், நல்லதாக சாப்பிட்ணுன்னு தான் நான் தேடி யோசித்து நான் வீடியோ போடுறேன். ஏதோ கிண்டி பண்ணி நான் போடலை மக்களே. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரேக். அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.